ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் பற்றி பேச போகிறோம். என்ன நாள்னா முள்ளிவாய்க்கால் நினைவு தினம். இந்த வீடியோ ஒரு சாதாரண பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி மாதிரி இல்லாமல் இதுவே நம்ம தமிழர்களோட உயிரோட எழுதப்பட்ட வரலாறு. 2009 இலங்கையில் நடத்தப்பட்ட முள்ளிவாய்க்கால் படுகொலை இது வரலாற்றிலேயே மறைக்க முயற்சிக்கப்படும் ஒரு நாள். பின்னாடி யாரும் பேச விரும்பாத உண்மைகள் இப்போ நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா, தமிழர்களுக்கு எதிரான பாகுபாடுகள் எப்படி ஆரம்பிச்சது, எல்டிடிஇ உருவான காரணம் என்ன, 26 வருஷம் நடந்த யுத்தம், முள்ளிவாய்க்கால் என்ன சொல்லுது, உண்மை வரலாறு, முள்ளிவாய்க்கால் நினைவு நாள், எல்லாமே ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழர்களுக்கு எதிராக பாகுபாடுகள் எப்படி ஆரம்பிச்சது? இலங்கையில் நம்ம தமிழர்கள் இருந்தது தவறா? பிரிட்டிஷ் ரூல் முடிஞ்சதுக்கப்புறம் சிங்கள அரசு வந்ததும் நம்ம தமிழின மக்கள் மீதான பாகுபாடுகள் ஆரம்பிச்சது. 1956 சின்ஹாலா ஒன்லி ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க. அதாவது அரசாங்க வேலையில், படிப்பில் எல்லாத்துலேயுமே சிங்கள மொழிக்கே முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தமிழர் யாரும் நம்ம உரிமைக்கு எதிராக பேச இருக்க முடியல, பீஸ்ஃபுல்லாக ப்ரொடெஸ்ட் பண்ணினாங்க, அதையும் அடக்க ஆரம்பித்தாங்க. எல்டிடி உருவான காரணம் என்ன? ஒரு பக்கம் நம்ம தமிழர்கள் மக்கள் பீஸ்ஃபுல்லாக போராடினாலுமே உரிமை அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதிலிருந்து தான் எல்டிடிஇ தமிழக விடுதலை புலிகள் கட்சி உருவாச்சு. இது ஒரு போராட்ட இயக்கமாக ஆரம்பிச்சது. அவர்களுக்கு ஒரே இலக்கு, தனி தமிழ் ஈழம். அந்த லீடர் தான் வேலுப்பிள்ளை பிரபாகரன். அவங்க தான் போராட்டத்துக்கு ரத்த சபதமாக அவங்களுக்கு உயிர் கொடுத்தாரு. 26 வருஷம் நடந்த யுத்தம் யாருக்கு நியாயம்? 1983 பிளாக் ஜூலை ரியாட்ஸ்னு ஒரு பெரிய கலவரம். தமிழக வீடுகள் எரிக்கப்பட்டது, மக்கள் அடிக்கப்பட்டாங்க. அப்போ தான் பேராசை ஃபுல்லாக வெடிச்சது. அதுக்கப்புறம் சரியாக 26 வருஷம் தமிழ் மிலிட்டன்ஸ்க்கும் ஸ்ரீலங்கன் ஆர்மிக்கும் கிட்டத்தட்ட முடிவே இல்லாமல் யுத்தம் நடந்துட்டு இருந்தது. அதில் ஏராளமான தமிழ் மக்களும் இராணுவத்தினரும் இறந்து போனாங்க. ஒரு அரசியல் முடிவில்லாத துப்பாக்கி சண்டை தீர்வாக தான் இது நடந்தது. முள்ளிவாய்க்கால் என்ன சொல்லுது, உண்மை வரலாறு. 2009 மே மாதம் இறுதி கட்டம். முள்ளிவாய்க்கால் என்னன்னா ஒரு சிறிய பீச் சைடு ஓரமாக இருக்க கிராமம். அங்கே தான் 10,000 கணக்கான தமிழ் மக்கள்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ அங்கே தான் ஸ்ரீலங்கன்ஸ் ஆர்மிக்கும் தமிழர்களுடைய ஜென்ரலான ஒரு காமன் பீப்புளுக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபயர் ஜோன் மாதிரி பெயர் வச்சு அங்கே ஒரு பெரிய கலவரமே நடந்தது. ஒரு ரத்த சுடுகாடவே அப்போ மாறுச்சு. இதனாலேயே அந்த முள்ளிவாய்க்காலில் 40,000 பொதுமக்கள் இறந்து போனாங்க. முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நம்ம மறக்க முடியாத காரணங்கள். மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு நாள். இந்த நாள் நம்ம தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, கனடா, யூரோப், மலேசியா எல்லாத்துலேயும் தமிழர்கள் தீபம் ஏற்றி நினைவு கூட்டுறாங்க. இந்த நாள் வீர வணக்கத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம உரிமை பற்றி போராட நாள்னு சொல்லலாம். நம்மளுடைய வரலாறை, நம்மளை சுற்றி இருக்க வரலாறும் சரி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.